Hi friends, hello, welcome to our Cook with Friends channel. நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரை ஃப்ரூட் ரோல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துடலாம். முந்திரி எடுத்திருக்கேன், பாதாம், பிஸ்தா, கசகசா, ஏலக்காய் பொடி, பிஸ்தா நல்லா துருவி எடுத்திருக்கேன், சர்க்கரை 100 கிராம்ஸ், ஃபிக்ஸ் அத்திப்பழம், டேட்ஸ் எடுத்திருக்கேன், வால்நட், பூசணி விதை எடுத்திருக்கேன், பிளாக் கிரேப்ஸ், கோல்டன் கிரேப்ஸ், நெய் தேவையான அளவு, அணி எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகுனதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாதாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு முந்திரி நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த கிறிஸ்பினஸ் வரும். அப்போ தான் முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திக்கலாம். வேற ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வால்நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட்ஸும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். வால்நட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பூசணி விதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சுகர் ஆட் பண்ணி பாகு எடுத்துக்கலாம். 1 கப் சுகருக்கு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையணும். சுகர் நல்லா கரைஞ்சதுமே நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா 5 மினிட்ஸ் கொதிச்சிடுச்சு. நம்ம தண்ணி கம்மியாக ஆட் பண்ணதுனால சீக்கிரமாக கம்பி பதம் வந்துடும். இப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்குறப்போ லைட்டாக ஒட்டும். அதுதான் கம்பி பதம். இன்னும் வரலை. இன்னும் கொஞ்சம் 2 மினிட்ஸ் இருக்கணும். 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டுது. இதுதான் ஒரு கம்பி பதம். கரெக்டாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஹனி ஆட் பண்ண போகிறோம். ஹனி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கூட ஹனி ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஹனி ஆட் பண்ணுறப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஹனி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அதனால கொஞ்சம் ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். டேட்ஸில் இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நல்லா ஸ்மாஷ் ஆகும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அத்திப்பழம் ஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸும் அத்திப்பழமும் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும்.
நல்லா பாயில் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிளாக் கிரேப்ஸும் கோல்டன் கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் ஆட் பண்ணிட்ட அப்புறம் ஒரு 3 to 5 minutes நல்லா குக் ஆகட்டும். ஏன்னா இதுக்கப்புறம் நட்ஸ்லாம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்கான ஸ்டேஜ் வர ஆரம்பிக்குது. இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட் இருக்குது, பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கோம், பூசணி விதையும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பாதாமும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா நட்ஸும் ஈவனாக பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் அடி ஒட்ட ஆரம்பிக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நட்ஸ் எல்லாம் போட்டு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கசகசா ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாதி இப்போ ஆட் பண்ணிக்கலாம், மிச்சம் ஃபைனலாக டாப்பிங்கில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவரையும் டெக்ஸ்சரையும் கொடுக்கும். கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா நட்ஸும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி டைட்டாக வரப்போ நம்ம நிறுத்திடலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஒரு கட்டிங் போர்டில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம கையிலையும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாகவும் இருக்கும், அதனால கீ ஆட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டவும் ஒட்டாது. இப்போ பேனில் இருக்கிறத நம்ம கட்டிங் போர்டுக்கு மாற்றிக்கலாம். சூடாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஈவனாக தட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுனதும் நம்ம கையில் பிசைய ஆரம்பிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கப்போ தொட முடியாது. இப்போ கொஞ்சம் சூடு ஆறி இருக்கு. இப்போ நம்ம கையில் வச்சு ஒரு பால் மாதிரி உருட்டிக்கலாம். கொஞ்சம் சூடு இருக்கணும், சூடு ஃபுல்லாக ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு பால் உருட்ட வராது. இப்போ நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு நம்ம ரோல் மாதிரி பண்ணிக்க போகிறோம். 2 ரோலாக பிரிச்சுக்கிட்டு அதை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரோல் மாதிரி உருட்ட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால நம்ம 2 ரோலாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 ரோலாக பிரிச்சுக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு ரோல் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம கையில் நெய் தடவுறதுனால நம்மளுக்கு ஒட்டாமல் வரும், சூடும் நம்மளுக்கு தெரியாது. இதை நல்லா ஈவனாக உருட்டிக்கலாம். அடுத்து நம்ம துருவி வச்சுருக்க பிஸ்தாவையும் கசகசாவையும் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. 2 ரோல்லையும் மேலே போட்டு நல்லா உருட்டிக்கலாம். அதில் அந்த மாய்ஸ்ட் இருக்கிறதுனால நல்லா அப்படியே ஒட்டிக்கும். இது எல்லாமே கொஞ்சம் சூடு இருக்கிறப்பவே செஞ்சிடணும், இல்லைன்னா நம்மளுக்கு உருட்ட வராது ஈஸியாக. நம்ம எடுத்து வச்சுருக்க மொத்த பிஸ்தாவையும் இந்த மாதிரி ரோலில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கசகசை போட்டுக்கலாம். 2 ரோல்லையும் கசகசையும் ஆட் பண்ணி அதே மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறோம். கசகசையும் நம்ம ஃபுல்லாக 2 ரோல்லையும் உருட்டிட்டோம்.
ரெண்டும் ஈவனாக வர மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நம்மளோட ரோல் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரோலை 1 hour அப்படியே விட்டுடலாம். நல்லா கூல் ஆகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ண ஈஸியாக வரும். 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோலை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம 2 ரோலையும் ஃபுல்லாக ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ட்ரை ஃப்ரூட் ரோல் அழகாக வந்திருக்கு. நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணி இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தி. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.